இவரால் இவர் தொண்டரை கட்டுப்படுத்த தெரியல, இவர் தலைவரே இல்லைன்ட்டு. டே முட்டா பயல, ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, அவன் தொண்டனே இல்லை முதல்ல. அவன் தளபதிய உறவா பார்க்குறான். என் அண்ணன்னு சொல்லிட்டு வராங்க. குழந்தைய தூக்கி கொண்டு வந்து மாமாவை பாருன்னு காட்டுறாங்க. இவர் பாருங்க தன்னுடைய தளபதியை குறித்து இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாரு. இன்னொரு அம்மா பேசினது காணொலி ரொம்ப வைரலா போச்சு சார். என்னது, ஏன் தலைச்ச பிள்ளை நிக்குது, அந்த பிள்ளைக்கு நான் ஓட்டு போடாம எந்த நாய்க்கும் பேய்க்கும் போட போறேன். இதை புரிஞ்சுக்காம அவருக்கு அரசியல் படுத்த தெரியல, அரசியல் பக்குவம் பேசக்கூடியது. டே உன்னை எவனுமே நேசிக்கல, நீ காசு கொடுத்தாலும் வரமாட்டாங்க, நீ வந்து நான் தான் அப்பான்ற மாமான்ற ஆயான்ற கோயான்ற எதுக்குமே யாரும் வரல. அதானே உண்மை. டிசைனா சொல்லி யாராவது வந்தாங்களா? பெருவளத்தில் செத்த போது இந்த வாயி, இந்த ஓவாயி எங்க போச்சு? பெருவளத்தில் மக்கள் இறந்து போய் நிர்கதியா நின்னாங்கல்ல, இந்த ஓவாயி திமுக ஏதாவது பேச்சா? சே அப்படின்னு ஒரு ஆள் வீடியோ போட்டார்ல, 6.2ல ஒரு ஆள் கட்டப்ப என்ன பண்ண அன்னைக்கு வீடியோ போட்ட? இந்த பிரகாஷ்ராஜ் அன்னைக்கு பெருவளத்துலையா எப்படி போட முடியும்? ஏன் அதுக்கப்புறம் கரண்ட் இல்லைல்ல, சார்ஜ் இருக்காது. கக்கூசில் உட்காந்து போடு. அங்கேயும் சார்ஜ் வேணும், அங்கேயும் நெட்வொர்க் வேணும்ல, நெட்வொர்க் இல்ல. அதுக்கப்புறம் கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் போட்டியா? அதான் கரண்ட் வந்துருச்சு, ஏன் போடணும்? பேசாத அதிகாரப்பூர்வமாக அமித்ஷா பேசினார்ன்ற எங்க தகவலுமே உறுதிப்படுத்த தகவல் இல்லாத பொழுதே அவங்க வந்துட்டாருன்னு சொல்றீங்க. அப்ப ராகுல் விஜய்கிட்ட பேசியிருக்காரு. அப்போ ஸ்டாலின்கிட்ட பேசினது 5 நிமிஷம், இவர்கிட்ட பேசினது 20 நிமிஷம். காங்கிரஸ் விஜயோடு வந்து விட்டதுன்னு ஏன்டா ஒருத்தன் பேச மாட்டேற? ராகுலுக்கு நாளைக்கு இந்த மக்களையும் காப்பாற்றணும், ஆட்சியில் உட்காரணும்னாக்கா யாரை சூஸ் பண்ணுவார்? எய்தர் ஸ்டாலின் ஆர் விஜய்னு வரும்பொழுது ஆப்ஷன் விஜயா தான் எடுத்திருக்கும் ஃபியூச்சர்ல. கரூர் சம்பவம் குறித்து ஆதரிச்சு தானே ஒரு கட்சியின் தலைவன் ஆதரித்து பேசுகிறார், எதிர்மனைகளை எடுக்கலன்னும் பொழுது கட்சியில் இருக்கக்கூடிய பிற நபர்கள் எல்லோரும் விஜய் போட்டு அட்டி அட்டின்னு அடிச்சு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன்னா அப்ப தலைமையோட கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். தனி மனித கருத்து. கட்சியில இருந்துட்டு நான் தனி மனிதன், நீ வெளியில வா விளக்கண்ணு. என்ன கட்சியில் உட்காந்து தனி மனித கருத்து? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நேற்று பார்த்த இன்னைக்கு நல்லா இருக்கு. அப்ப இருந்த மனநிலை வேற, இப்ப இருக்கக்கூடிய மனநிலை வேற இல்லையா? நம்ம பேசியிருந்தோம் விஜய் அவர்கள் என்ன செய்யணும், விஜய் அவர்களுக்கு என்னெல்லாம் இப்போ தெரிஞ்சிருக்கும்ன்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் கடந்த வீடியோக்களில் பேசியிருந்தோம். விஜய் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். பரவலான பல கருத்துக்கள், அதுவும் குறிப்பாக பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், பல பேருக்கு அதில் ஒரு கருத்து மாறுபாடு இருந்துச்சு. விஜய் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கலை, மன்னிப்பு கேட்கலை, மடைமாற்ற தான் பார்க்குறாரு, தன்மையில தவறே இல்லைன்ற மாதிரியான சில விஷயங்களை தான் அவர் வந்து உறுதிப்படுத்த பார்க்குறாரு, தொண்டர்களை தூண்டி விடுறாருன்ற மாதிரி அளவுக்கு கூட சொன்னார். நடிப்பு இதெல்லாம் ஒரு கேமரா பார்த்து நடிக்கிறாருன்றது பச்சையா தெரியுது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களும் இதை பார்த்து தெரியுதான், கேமராவை பார்த்து நடிக்கிறாருன்ற மாதிரி. எதை வச்சு? ஒரு வீடியோ போட்டதை வச்சு அது சொன்னார் இல்லையா, சிஎம் சார் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி அது சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பல பேர் வந்து இல்லை, அதெல்லாம் அவர் போட்ட வீடியோக்கு ஆதரவாகவும் பேசியிருக்காங்க. அவர் நேரில் போகும்போது அவர் மன்னிப்பு கேட்பாரு, அதுக்கான இது சாத்தியக்கூறு இருக்குன்னு ஒரு பக்கம் பேசுறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஆதவர்ஜுனா இப்போ வந்து டெல்லிக்கு போயிருக்காரு, அவங்களுடைய அந்த நீதி இதுக்காக வழக்குக்காக வழக்கறிஞர்களோட போயிருக்காருன்ற செய்தியும் பார்க்க முடியுது. இப்படி பாக்குறீங்க விஜய் அவர்களோட வீடியோல இருந்து இந்த இதை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பிளட் இஸ் ஸ்வீட் அப்படின்றதெல்லாம் இனிமேட்டு அரசியல் ஈடுபடாது. லெட் தம் ஃபீல் தி ஹீட். நீங்க விஜய் அவர்கள் உங்களுடைய டோனை மாத்துறது தான் பெஸ்ட். ஏன்னா நீங்க ரொம்ப சாஃப்டா ரொம்ப ஸ்வீட்டா இந்த இதை ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அரசியல் அப்படி கிடையாது. நம்மளை சம்பட்டி வச்சு தான் அடிப்பான். நம்ம இரும்பாக தான் இருக்கணும், கரெக்டுங்களா? கரும்பாக இருக்கிறதுலாம் இங்கே வந்து நோ யூஸ் அப்படின்னும் பொழுது அந்த டோனை மாற்றணும். ரெண்டாவது, விஜய் அவர்கள் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய புரியாத நபர்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அவர் நடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கிட்டே, உன்னை விட அவர் மகா நடிகை, கரெக்டுங்களா? ஏர்போர்ட்லேயே அழுது இருக்கலாமே, புரிஞ்சா உங்களுக்கு? அங்கேயே கதறி அழுது ஒரு ஆக்ஷன் போட்டுருக்கலாம் இல்லையா? அடுத்த நாளே அழுது கதறி புலம்பி வீடியோ போட்டுக்கலாமே. தன் சோகத்தையும் தன் கோபத்தையும் அடக்கி கொண்டு ரொம்ப கண்ணியமா பக்குவமா ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு. ஆனா பிரஸ் மீட் பண்ணல, அவங்கள வந்து பார்க்கலன்றது தானே எல்லாருடைய குற்றச்சாட்டும். அதாதானே சார். நீங்க உங்க வீட்டில் ஒரு ஆள் செத்து போயிட்டான் சார், இப்போ உட்காந்து பிரஸ்ல பேசுறானா எவனாவது பேசுவீங்களா? கலைஞர் இறந்த அன்னைக்கு பிரஸ் மீட்ல வச்சு ஸ்டாலினை பேசணும்னா பேசுவாரா சார்? பேசியிருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? மனநிலைன்னு ஒன்று இருக்குல்ல சார். தன் தங்கையை பறி கொடுத்த பொழுது இந்த வழியை விட அதிக வழின்றது அவர் நெருங்கிய இருக்கக்கூடிய நபர் எனக்கு செய்தி பரிமாறினாங்க. அன்னைக்கு இரவு முழுக்க அவர் உணவு அருந்தலன்றது பரிமாறினாங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய சோகத்தை கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்காங்க, கேள்விப்படுறாரு. 2 வயசு குழந்தையா இருக்குது, கர்ப்பிணி இறந்து போகிறாங்க, எவ்வளோ நபர்கள் வந்து இறந்து போகிறாங்கன்னும் பொழுது தன்னை பார்க்க வந்த நபர்கள் இப்படி வந்து இறந்து போனதை வந்து, ரெண்டாவது இறந்து போனதை வந்து அவரால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வாழ்ந்த லைஃப் ஸ்டைல்ன்றதே
வேற மாதிரி. அவர் பொலிட்டிஷியன் கிடையாது. பொலிட்டிக்கலுக்குள்ளே இருந்தெல்லாம் அவர் பார்க்கல. நாட்டு நடக்கிற செய்தியை பார்த்தாரு. இதெல்லாம் வந்து படத்துல ஒரு சீனா நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி கொல்லுவாங்க, எதிரியை நம்ம வந்து ஹீரோவை வந்து எப்படி ஜெயிப்போன்றதெல்லாம் வந்து ஷார்ட் பை ஷார்ட் எடுக்கிறது. பட் அது லைவா வந்து அவர் கண்ணுக்கு முன்னாடி காட்டும் பொழுது இல்ல அவர் வார்த்தையே சொல்றாரு அதுல. இது மாதிரி ஒரு வழியை நான் என் வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணதே இல்ல. ஃபேஸ் பண்ணதே இல்லை. இன்னும் சொல்ல போனா அந்த கோவத்தை அவர் காட்டணும்னு நினைச்சிருந்தா அந்த வீடியோல ஒரு டோன் காட்டியிருக்க முடியும். அதை அவர் காமிச்சிருந்தாருன்னா அடுத்து இங்க நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும். இல்ல நான் அது ஃபேஸ்ல அது சொன்னேன், என் வாழ்க்கையில இப்படி ஒரு வழியை நான் ஃபேஸ் பண்ணதே இல்லைன்றது. எனக்கு தெரிஞ்சு அந்த வழியை இப்போ அவர் மட்டும் தான் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. எந்த அரசியல்வாதியுமே ஃபேஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்தியாவிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடக்கல அப்படின்னும் போது அந்த வழி இப்போ அவருக்கு மட்டும்தான். ஆமா சார். இன்னும் சொல்ல போனா கூட இருந்த ஆளு கூட அந்த வழி இல்லாம ஓடி போயிட்டாங்க சார். இவருக்கு இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அது சம்பந்தமா அதை அட்ரஸ் பண்றதுக்கு ஆள் கிடையாது. அதை பத்தி பேசுறது ஆள் கிடையாது. ட்விட் போட ஆள் கிடையாது. யாருமே எதுவுமே செய்யல. ஒரு மனுஷனா தனியா உட்கார்ந்து இருக்கிறாரு. இதை குறித்து யோசிச்சு அடுத்து என்ன செய்யணும், ஏது செய்யணும்ட்டு எவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்ப இதை தாண்டி அந்த கோபத்தையும் அவர் வெளிப்படுத்தல வீடியோல. தன்னுடைய மிக அழுது வீடியோ போட்டாலும் இறந்த குடும்பத்திற்கு மேலும் அது சோகத்தை ஏற்படுத்தும். மேலும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தும். எப்படின்னாக்கா, இன்றைக்கு டிவிக்கு சார்ந்த ஒரு நபர் வந்து இதற்கு காரணம் 10 ரூபா பாட்டில் அண்ணன் பாடினதுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி தான் அதை செஞ்சான்னு எழுதி வச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டான். இப்போ மேற்கொண்டு இந்த மாதிரி அழுது போடும் பொழுது இங்கே ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் வெடிக்கும். நான் நல்லா யோசிச்சு பாருங்க. தொடர்ச்சியாக தளபதி அவர்கள் சொன்ன பிறகும், அவர் சைடில் அந்த அறிக்கை வந்த பிறகும், குழந்தைகள் வராதீங்க, கூப்பிட்டு வராதீங்க, கர்ப்பிணிகள் வராதீங்க, முதியோர்கள் வராதீங்கன்னு சொன்னதுக்கு பிறகும் இவ்வளவு பேர் வந்து நிற்கிறாங்க. அப்போ நிற்கக்கூடியதற்கு இந்த அண்டா வாயம் குண்டா வாயம் எல்லாம் என்ன தெரியுமா விமர்சனம் பண்ணுறான்? சீரியஸாக சொல்கிறேன். என்ன சொம்புன்னு சொல்லாத அண்டான்னு சொல்லி ஒன்று ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்குல்ல, அதுலேருந்து இந்த புழுவினிலேருந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எல்லாரும் என்ன பேசி சுற்றுதுங்கன்னா, இவரால் இவர் தொண்டரை கட்டுப்படுத்த தெரியல, இவர் தலைவரே இல்லைன்ட்டு. டே முட்டா பையில ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, அவன் தொண்டனே இல்லை. முதல்ல அவன் தளபதியை உறவா பார்க்குறான். ஏன் அண்ணன்னு சொல்லிட்டு வராங்க. குழந்தைய தூக்கி வந்து மாமாவை பாருன்னு காட்டுறாங்க. இவர் பாருங்க தன்னுடைய தளபதியை குறித்து இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு, ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாரு. இன்னொரு அம்மா பேசினது காணொலி ரொம்ப வைரலா போச்சு சார். என்னது, ஏன் தலைச்ச பிள்ளை நிக்குது, அந்த பிள்ளைக்கு நான் ஓட்டு போடாம எந்த நாய்க்கும் பேய்க்கும் போட போறேன் சொல்றாங்களா? எல்லாரும் எப்படி உறவா பார்க்கும்போது தான் அவர்கள் இப்படி இன்டர்நெட் ஆகி வர்றாங்க பார்க்கணும்னு. இதை புரிஞ்சுக்காம அவருக்கு அரசியல் படுத்த தெரியல, அரசியல் பக்கும்புலன்னு பேசக்கூடியது. டே உன்னை எவனுமே நேசிக்கல, நீ காசு கொடுத்தாலும் வரமாட்டாங்க, நீ வந்து நான் தான் அப்பான்ற மாமான்ற ஆயான்ற கோயான்ற எதுக்குமே யாரும் வரல. அதானே உண்மை. டிசைனா சொல்லி யாராவது வந்தாங்களா? வரல. அந்த வயிற்றுச்ச நீ என்ன பண்ணுவ? அண்டா குண்டாலாம் வச்சு உருளை விழுற மீடியாக்குள்ள அது உருளுது, கட 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 கடன்னு உருளுது. என்னைக்கு அண்டாவை நசுக்கு அடமான கடையில் போட போறாங்களா, அது அளவு கடை கூட போகாது. அது என்ன சார் சொல்லுவாங்க, இந்த பழைய பொருள் வாங்குற கடை காயலாங்கடைக்கு தான் போக போகுது. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அப்போ இந்த விமர்சனம் வைக்கக்கூடிய நபர்கள் இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்காம நீங்க வந்து சும்மா வந்து ஏதோ ஊட்டுறது, அவருக்கு எதிரான மனநிலை ஆயிரும்ன்றது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா நிறைய விஷயம் இல்லை இதை நான் சொல்லி முடிச்சிடறேன். நிறைய ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் சொன்னாங்க, இவர் அரசியலுக்கே அன்ஃபிட்டு, அரசியலை விட்டுட்டு வெளியில போயிடலாம்னு சொன்னாங்க. உரம்படியில பொழுக்குன்னு வச்ச மாதிரி எல்லாரும் விஜய்க்கு ஆதரவு தெரிஞ்சுன்னா இன்னைக்கு அதே அரசியல் விமர்சனம் புலம்புறாங்க. என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் விஜய் ஆதரிக்கிறாங்க, கட்சி இங்க ஆளுங்கட்சி எதிர்க்கிறாங்க, எப்படின்னே எனக்கு புரியல. அதுதான் மேட்ரு. இப்ப புரியுதா? எம்ஜிஆருக்கு வந்த கூட்டத்தை விட, விஜயகாந்த் அவர்களுக்கு வந்த கூட்டத்தை விட நேசிச்சு வரான் பாருங்க அந்த கூட்டம். என்ன நடந்தாலும் விட்டு கொடுக்கல பாருங்க சார். உறவை பறி கொடுத்துட்டு ஒரு உறவு அவங்களதான் சார் தற்கூறிங்கன்றாங்க. நான் உறவுன்றேன், புரிஞ்சா? அவங்களுக்கு புரியல, விஜயை பார்க்கணும்னு வந்துடுறாங்க, குழந்தைய பறி கொடுத்துட்டாங்க, இன்னமும் வந்து அவங்களை இது அரசியல் படுத்த முடியல. நான் கேட்குறேன் சார், உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தருடைய சதினால ஒருத்தர் நம்மளுடைய கூடையே இருந்த மிக முக்கியமான உறவு இறந்து போகுது கண்ணுக்கு முன்னாடி. அவன் மனநிலை எப்படி இருக்கும்? ஆக்ரோஷமாகும், கோபமாகும், வன்மமாகும். இதே ஆள்பலம் அதிகாரம் பலம் இருந்தால் உள்ள பூந்து அடிப்பான், என்ன வேணாலும் செய்வான். ஆனால் அந்த உறவுகளை பறிகொடுத்த உறவுகள் சொன்ன வார்த்தை, விஜய் அவர்கள் மீது எங்களுக்கு கோபம் இல்லை சார். எப்படி சார் இந்த நிலையில இப்படி இருக்க முடியும்? தற்கொலையால் இப்படி இருக்க முடியுமா சார்? தற்கொலைனால என்ன தெரியுமா? அண்டா குண்டெல்லாம் குடுக்குன்னு ஓடுறதில்ல. இதுதான் தற்கொலைத்தனம். என்ன அஜெண்டா கொடுத்தாலும் பேசுறாங்கல்ல, அதான் தற்கொலைத்தனம். நேற்று அரசியலுக்கு நீ அன்ஃபிட் சொல்லிட்டு இன்னைக்கு விஜய் நேசிக்கிறான்னு புலம்புறையில, அதான் தற்கொலைத்தனம். இது தற்கொலைத்தனம் கிடையாது. அவன் உறவா இருக்கிறான் சார். இதை உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. விஜயகாந்தை விட்டது போல விஜய் விடுவதற்கு யாருமே தயாரா இல்லை சார். நின்றுட்டாங்க எல்லா மக்களும். இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா ஆசிலேஷன்ல இருந்தான் பாருங்க. விஜய்க்கு ஓட்டு போடலாமா வேணாமா, களம் எப்படி போயிட்டு இருக்குன்னு எல்லாம் போடுறான். இனி நான் விஜய்க்கு தாண்டா ஓட்டு போடுறேன், முடிவு பண்ணிட்டேன்டா. நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா ஒட்டுமொத்த
இந்த மீடியா ஊடகத்துறையில இருக்க பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா, விஜய்க்கு எதிரான ஒரு கருத்து, எதிரான ஒரு மனநிலையில தானே இருக்காங்க. ம். அதை இப்ப எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இப்போ நீங்க மக்கள் பெரும்பாலும்ன்றதை விட பெற்றதின்பால் பேசுவது தானே. எல்லாரும் என்ன காசு வாங்கிட்டா சார் பேசுவாங்க? நீங்க என்ன சார் பெற்றதின்பால் பேசுறது? எல்லாரும் காசு எல்லாருக்கும் காசு கொடுத்து எல்லாரையும் வாங்கிட முடியுமா சார்? இப்போ நடக்குதா? இப்போ ராவுத்தர் சார் வந்து விஜய்க்காக இப்ப ஆதரவு பேசுறாருன்னா, ராவுத்தர் சார் காசு வாங்கிட்டு பேசுறாருன்னு சொல்ல முடியுமா? சார் விஜய்க்காக நான் பேசல சார். ஆனா விஜய்க்கு எதிராக விஜய்க்காக பேசுறீங்கன்னு சொல்லி இப்போ நீங்க பேசுற விஷயம் ம். விஜய்க்கு ஒரு ஆறுதலாகவும் ஒரு ஆதரவாகவும் இருக்கிற மாதிரி பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோமே. நீங்க பேசலனாலும் ஆதரவு தளமா தான் அது பார்க்கப்படணும்னா, அப்போ நீங்க காசு வாங்கிட்டு பேசுறீங்களான்ற ஒரு கேள்வி எதிர்த்தரப்புல இருந்து வைக்கப்படும். அப்ப அது குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி தானே. அப்ப அதுக்கு பதில் சொல்லிடுறேனே. பெருவெள்ளத்துல செத்த போது இந்த வாய், இந்த ஓவாயி எங்க போச்சு? பெருவெள்ளத்துல மக்கள் இறந்து போய் நிர்கதியா நின்னாங்கல்ல, இந்த ஓவாயி திமுக ஏதாவது பேச்சா? ச்சே அப்படின்னு ஒரு ஆள் வீடியோ போட்டார்ல, 6.2ல ஒரு ஆளு கட்டப்ப என்ன பண்ண அன்னைக்கு வீடியோ போட்ட? இந்த பிரகாஷ்ராஜ் அன்னைக்கு பெருவெள்ளத்துலயா எப்படி போட முடியும்? ஏன் அதுக்கப்புறம் கரண்ட் இல்லல்ல, சார்ஜ் இருக்காது. கக்கூசில உட்காந்து போடு. அங்கேயும் சார்ஜ் வேணும், அங்கேயும் நெட்வொர்க் வேணும்ல, நெட்வொர்க் இல்ல. அப்ப அதுக்கப்புறம் கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் போட்டியா? அதான் கரண்ட் வந்துருச்சு, ஏன் போடணும்? தெரியுதா உங்களுக்கு? பெருவெள்ளம் போது கரண்ட் கட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் கரண்ட் போட்டாங்க, அப்புறம் ஏன் போடணும்? அப்ப பாதிக்கப்பட்டவன் சொன்னதெல்லாம் உனக்கு காதுல விழுகல இல்ல? பெண்கள்லாம் நின்றுகிட்டே மலம் கழிச்சோம், மாதவிடாய் காலத்துல வந்து எங்களுக்கு பெரிய ரேஷஸ் ஏற்பட்டுச்சு, எண்ணூர்ல வந்து ஃபுல்லா உடல் முழுக்க அந்த சர்ம கோளாறு வந்துச்சுன்னு சொன்னப்ப சரி எண்ணூரை விட்டுருங்க. கள்ளச்சாராய மரணம் நடந்தப்ப போட்டியா? இந்த ஓவா எல்லாம் பேசிச்சா அன்னைக்கு? நீ கொழுப்பெடுத்து போய் கள்ளச்சாராயம் குடிப்பா, அதுக்கெல்லாம் நான் வீடியோ போட முடியுமா? சரி இந்த மாணவ பிள்ளைகள் மேல கை வச்சு தொடர்ச்சியா பள்ளி மாணவ பிள்ளைகள் மீது பாலியல் வன்முறை செய்யும்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் உட்காந்து உள்ள பூந்து செய்யும்போது நீ கொழுப்படுத்து ஏன்டா படிக்க வந்த? அப்போ அவர் ஷூட்டிங் போயிருப்பாரு, அன்னைக்கு போய் எப்படி போட முடியும்? எல்லா பேருமா இந்த ஊடகவியலாளர் இல்லாமா, ஊடக அரசியல் விமர்சகர் இல்லாமா, அரசியல்வாதிகள் இல்லாமா? சொல்லுங்க சார். இந்த புரட்சி புலிகள் இந்த பிரகாஷ்ராஜ், சூர்யா, விசாலு விட்டுட்டோமே விசாலு பாரமே பாரமா இருந்து தப்பு தப்பா சார் இந்திய அரசியல் வரலாற்றுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால ஒருத்தனுடைய வேட்புமனு தாக்கல ரிசைன் பண்ணிருக்காங்கன்னா நீ அன்னைக்கு போட்டியா? அதுல இன்னொரு கூத்து ஒண்ணு நடந்திருக்கு, சொல்லாம வேண்டாம். இல்ல கை எடுத்துட்டு சொல்லுங்க, சரியா முடியட்டும். பாவம் தெலுங்குல ஃபீல் பண்ணிருந்தாரா? எனக்கு தெரியல, கமெண்ட்ல வந்துச்சு, நம்ம போட்ட வீடியோல கமெண்ட்ல இருந்துச்சு. தெலுங்கு ஃபீல் பண்ணியா? தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நிக்கிறதுக்கா? ரைட்ரா ரைட்டு. இப்ப சொல்லுங்க கவுண்டமணி இந்த சச்சிப்பா எடுத்துட்டு போறியா இல்லையா நீ? அப்போ இப்போ உங்களுக்கு புரியுதா சார்? நியாயமான விஷயத்துக்கு நீ நியாயமா அது குரல் கொடுத்தேன் பேசுனேன்னா ஓகே. வேங்கை வேல் மனம் கலந்தப்ப நீங்கள் வந்து கொதிக்கல, பிள்ளைகள் படிக்க போற பிள்ளைகள் சாதிய பாகுபாடுகள் வெட்டப்பட்டப்ப நீங்க கொதிக்கல, போலீஸ்காரங்களே இன்னைக்கு வெட்டி கொண்டாங்கல்ல கஞ்சா போதையினால, மாணவ பிள்ளைகள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த போதை வசத்தினால, எதுக்காவது ரியாக்ட் பண்றீங்களா? அதுக்கெல்லாம் அரசுக்கு முட்டு கொடுக்குறீங்க. 12 மணி நேரம் வேலையை அமல்படுத்த பார்த்தாங்க, அப்ப பேசல சார். பால்ல இருந்து கொழுப்ப திருநாங்க, அது தெரியுமில்ல? அது கூட பரவாயில்ல. 1/4 லிட்டர் பால்ல 10 ரூபா 50 காசு விலை வச்சான். 10 ரூபா 50 காசு. நீங்க 10 ரூபா 50 காசு கொடுப்பீங்களா? 50 காசு புழக்கத்திலே இல்ல, செல்லாது. இல்ல அந்த அப்ப 11 ரூபாய் கொடுக்கணும். அப்ப 50 காசு எவனுக்கு போகுது? அதுல இன்னொரு இப்போ பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜன் நினைக்கிறேன், தந்தி டிவில பேட்டி எடுக்கும்போது அவர் வீடியோ பார்த்துட்டீங்களா? இல்ல அது பார்க்கல. பார்க்கலையா? பார்த்தேன், டெலீட் பண்ணிட்டேன். வேற யாரும் பாத்துட்டு டெலீட் பண்ணிட்டேன். நீங்க பார்த்தது கூட டெலீட் பண்ணீங்க, ஊரே பார்த்துச்சு. அதை என்ன பண்றது? அதுக்கு நான் என்ன பண்றது? நான் எனக்கு மட்டும் தான் பண்ண முடியும். சரி ரைட்டு, அவனா பார்த்துருக்கீங்க. அப்போ அவர் சொன்னாரு, அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லல, அப்புறம் சொன்னது தந்தி டிவியோட பேட்டியில வந்து அவங்க அந்த லேடி அசோகவர்த்தினி அவங்க நினைக்கிறவங்க பேரை, பெண் நெறியாளர், அவங்க வந்து பேசும்போது இந்த மாதிரி இதுல கொழுப்பு கூடுதலா இருக்கும்போது கொழுப்பு கூடுனா நல்லது தானே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து ஒரு அவங்களே அப்ப கண்டிச்சாங்க. நீங்க எப்படி அந்த கமெண்ட்டை சொல்லுவீங்க? என்ன சார் கமெண்ட் இது அப்படின்னு சொல்லி. கொழுப்பு இல்லை, கொழுப்பு குறைச்சா நல்லதானே உடம்புக்குன்னு கூட்டது இல்லை. எல்லாத்துக்கும் கொழுப்பு கம்மியா இருது நல்லது தானே. எனக்கு எங்க கொழுப்பு இருக்கணும், எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் நீ எப்படி முடிவு பண்ணுவேன்? இதான சேட்டை. அதான் சொல்றேன்ல, நீ பால்ல வச்சு ஒரு இது ரேஷன் கடையில் 2 ரூபாய்க்கு மண்ணை கொடுத்தாங்க, ஏன் தெரியுமா உங்களுக்கு? 2 ரூபாய்க்கா? எப்போ? 50 ml ஊத்துனாங்க, ஏன் தெரியுமா? தெரியாது. ஆட்சியில எல்லா அக்கப்போரும் நடந்துச்சு, எதையுமே இல்லை. ஒவ்வொரு துறை சார்ந்து மாற்றுத்திறனாளி வரைக்கும் போராடினாங்க. அப்பெல்லாம் அந்த புரட்சி புலிகள் பேசல. ஒட்டுமொத்த நபரும் விஜய்க்கு எதிராக மட்டும் நீங்கள் பேசுறீங்கன்னா ஆளும் வர்க்கம் எதையும் செய்ய இங்க தகுதி வாய்ந்த ஒரு தான் இருக்கு. தூய்மை பணியாளர்கள் சம்பவம் அப்ப கூட யாரும் பெரிய அளவுல
ரியாக்ட் பண்ணல. ஏன் இன்னும் சொல்ல போனா களத்துக்கு போகணும்ல. நீங்க சொல்ற ஊடகவியலாளர்களாகவே இருக்கக்கூடிய நபர்கள் களத்துக்கு போன நீ விடுங்க, அன்னைக்கு ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே கூலி படம் தான் பார்த்தாங்க. அவங்க கூலி இல்ல படம் சார், பார்ப்பாங்க நான் சார். இது வந்ததுக்காக சொல்றேன். இப்ப நேரடியாக அங்க வந்து அவருக்கும் அவங்கலாம் கூலி படம் போட்டாங்க, நீங்களாம் கூலி போட்டு வீட்டுல படுத்துட்டீங்களா? ஊடகவியலாளர்லாம் கிடைக்குதா என்ன? ஐயோயோ கிடைக்கல இல்ல. இல்ல ஒரு சிலர் போனாதான் தருவானுங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்போ அவங்களுக்குலாம் கிடைக்கும், அவங்களுக்கு கிடைக்கும், ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இவங்களாம் ஏன் அன்னைக்கு பேசல? இதுக்கு பதில் இருக்கா? இந்த ஓவாயெல்லாம் சட்டம் பேச வருது. சரி விடுங்க. இல்ல ஆதவ அர்ஜுனாவுடைய இந்த டெல்லி பயணம் என்ன காரணம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது, டெல்லி பயணம் அப்படின்னும் போது பலருக்கும் திடுக்குன்னு இருக்கும். ஏன்னா டெல்லியிலிருந்து காங்கிரஸ் ஒரு பக்கம் ராகுல் காந்தி பேசியிருக்காரு, இன்னொரு பக்கம் அமித்ஷா அவர்கள் விஜயிடம் பேசினதாக ஒரு தகவல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ அது வந்து ஆதாரப்பூர்வமாக எங்கேயுமே இல்லை, பேசியதற்கு தான் இருக்கு. இல்ல அதிகாரப்பூர்வமாக இல்லைனாலும் தினமலர்ல இன்னைக்கு கொடுத்த அந்த கட்டுரை இதுலயும் வந்திருக்கு, ராகுல் காந்தி பேசினதுலயும் வந்திருக்கு, அமித்ஷா பேசினதாகவும் வந்திருக்கு. வாங்க தினமலர்ல. ஆமா, சரி, நம்பிக்கைக்குரிய பத்திரிகை தானே, அதனால வந்திருக்கு சார். அது போட்டிருக்காங்க, ரெண்டு செய்தியுமே அவங்க வந்து போட்டிருக்காங்க. இது ஒரு இன்னொரு பக்கம். இப்போ இன்னொரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. பாஜக களத்துல இறங்கிடுச்சு. விஜயை டேக் ஓவர் பண்றாங்க, அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜயை டேக் ஓவர் பண்றாங்க இந்த விஷயத்தை வச்சு அப்படின்றத திருமாவளவன் அவர்களுமே வந்து சொல்லியிருக்கார். ஆர்எஸ்எஸ் போன்று தான் அவரும் வந்து இப்போ அது ஆர்எஸ்எஸ்ல வந்து இறங்கிட்டாங்க. ஏன்னா ஹேமமாலினி அந்த குழுவெல்லாம் வந்து பேசினது, அப்புறம் அண்ணாமலை அவர்கள் வந்து ஆதரவாக பேசினது எல்லாமே வந்து விஜய் வந்து பாஜகவிடம் நெருங்குகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்றாங்க. திருமாவளவன் வந்து அங்கிருந்து வந்த 5 குழு இருக்காங்கல்ல, நல்ல மனிதர் தான். ஏன் திருமாவளவன் வந்து நீங்களே நல்ல மனிதர் தான். நல்ல மனுஷன். அவர் கெட்ட மனுஷன் நம்ம எங்க சொன்னோம்? அவர் எவ்வளவு நல்ல மனுஷன்றது இப்போ போக தெரிஞ்சிருமா? சொல்றேன் பாருங்க. இந்த 5 குழு வந்துச்சுல, அதுல பிரஸ் மீட் வச்சு அவங்க சொல்றாங்க, கூட்டம் கட்டுக்கடங்காமல் அதிகமாக வந்த பொழுது லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? ஒருத்தருமே அங்கே வரலன்றாங்க. போதிய அளவில் காவல்துறை இல்லைன்றாங்கன்றதை பிரஸ் மீட்டாக கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நீதிபதி கேட்டிருக்காரு, விஜய் வந்தாலே மாநாடு தான், மாநாடு போல தான், திருவிழா போல தான் கூட்டம் பண்ணணும், உங்களுக்கு யாருக்கும் தெரியாதான்னு கேட்டிருக்காங்க. இந்த 2 விஷயத்தை நீங்கள் பாருங்கள். இவர்கள் நியாயத்தை பேசியிருக்கிறாங்க. அப்போது என்ன செய்யணும்? அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கே ஃபெயிலியர்னு தெரியுது. காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில். அப்போது அங்கே உயர் அதிகாரி, ஏதோ ஒரு அதிகாரி வந்து லத்தி சார்ஜ் பண்ண சொல்லாமல் லத்தி சார்ஜ் பண்ணுவாங்களா? லத்தி சார்ஜ்லாம் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க சார். அப்படி பண்ணுனாக்கா உச்சபட்ச பதட்ட நிலை இருக்கணும், வன்முறை வெடிச்சிருக்கணும், பல கொலைகள் நடந்திருக்கணும். அப்போ தான் லத்தி சார்ஜே வந்து இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி உயர் காவல் அதிகாரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போது இவர்களை நோக்கி திரும்பும் பொழுது அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? பிஜேபி வழக்கம் போல, திமுக இது ஒன்றை வச்சு தான் காலங்காலமாக ஓட்டிட்டு இருக்கேன். பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி உள்ளே வந்துடும், பிஜேபி உள்ளே வந்துடும். வர வேண்டிய இடத்துக்கு வந்திருந்தா இவ்வளோ ஜனப்பெருக்க தொகை வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லை கேட்குறேன். அப்போ பிஜேபி உள்ளே வந்துடும் நீங்கள் சொல்லக்கூடிய இதை மடமாற்றுவீங்க. சரி, இதை சொல்கிற இந்த திமுக நபர்கள் தான் இல்லை அல்லது தினமலரோ யாரெல்லாம் சொல்கிறியோ எல்லாருக்குமே ஒரு கேள்வி. பேசாத அதிகாரப்பூர்வமாக அமித்ஷா பேசினார்ன்ற எங்க தகவலுமே உறுதிப்படுத்த தகவல் இல்லாத பொழுதே அவங்க வந்துட்டான்னு சொல்றீங்க. அப்போ ராகுல் விஜய்கிட்ட பேசியிருக்காரு. அப்போ ஸ்டாலின்கிட்ட பேசினது 5 நிமிஷம், இவர்கிட்ட பேசினது 20 நிமிஷம். காங்கிரஸ் விஜயோடு வந்து விட்டதுன்னு ஏன்டா ஒருத்தன் பேச மாட்டேன்? அது எப்படி பேச முடியும்? காங்கிரஸ் தான் திமுக கூட இருக்குல்ல. ஏய், ராகுலே 20 நிமிஷம் பேசியிருக்காருன்னு போது அப்போ நீ என்ன சொல்லணும்? திமுகவை லெஃப்ட் ஹேண்ட்ல நீ போங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கிட்டு வந்துட்டாருன்னு சொல்லலாம்ல. என்ன சார் பேசுறீங்க? காங்கிரஸ் திமுகவோட இணக்கமா இருக்கு. இணக்கமா இருக்கா? எப்படி என்னடி உரசுது? ஆமா, என்ன உரசுதுன்னு வடிவேலு அந்த மாதிரியா? நல்ல ஒரு பாண்டிங்ல தானே இருக்காங்க. நான் என்ன ராகுல் காந்தியும் ஸ்டாலினுமே நல்ல நெருக்கத்துல இருக்காங்க, அண்ணன் தம்பி. அதிகார பகிர்வு வேணும்ன்றாங்க காங்கிரஸ் வந்து. யாரு கேட்டா? அதிகார பகிர்வு வேணும்னு யாரு கேட்டா? அழகிரில இருந்து ப. சிதம்பரத்துடைய மகன் கார்த்தி சிதம்பரத்துல இருந்து எல்லாமே கேட்கறாங்க. இவங்களுக்கு என்ன வேல்யூ இருக்கு? கேட்கறதுக்கு என்ன வேல்யூ இருக்கு? இல்ல இவங்க கேட்டதுனால அவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க? எம்பி, முன்னாள் மாநில கட்சியோட மாநில தலைவர். சரி சார், என்ன ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க? திமுக என்ன ரெஸ்பாண்ட் பண்ணிடுச்சு? திமுக வந்து அதெல்லாம் பிரச்சனை கிடையாது சார். இப்ப அமித்ஷா அல்லது வந்து நீங்க யார் சொன்னீங்க? அதிகார பகிர்வுன்ற அந்த வார்த்தையை ராகுல் காந்தி டெல்லியில இருந்து ஒருத்தவங்க சொன்னாங்க. இல்ல அட்லீஸ்ட் செல்வ பெருந்தகை கேட்டாரு, அதிகார பகிர்வு எங்களுக்கு வேணும் கேட்டாரு. அப்புறம் அதுக்கப்புறமேட்டு காமராஜர் வச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஆனா ராகுல் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் செல்வ பெருந்தகை தடுத்து நிப்பாட்டு வேறா? ஓடுற ட்ரெயின்ல ஒருத்தங்க லெஃப்ட்ல நிப்பாட்டுவாங்க, அப்படி நிப்பாட்டு வேறா? ஏன் நிப்பாட்டினாங்களா? நிப்பாட்டினதுனால தான் ஒருத்தரை தூக்கி விட்டாங்க. அதான் சொல்றேன். ராகுல் முடிவு பண்ணதுக்கு நிப்பாட்ட முடியாது. நீங்க எனக்கு இது வந்து இந்த 41 பேர் பலியானாங்க இல்லையா, மிகப்பெரிய வந்து ஒரு துயரம் அப்படின்னும் போது அந்த 4 பேர் சேர்ந்து ஒரு ரயில நிறுத்தினாங்க இல்லையா ராகுல் காந்தியோட கைதுக்கு.
நிறுத்திட்டு அதே ட்ரெயின்ல ஏறி போனாங்க பாத்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு அதுதான் பெரிய துயரம்னு நினைக்கிறேன். அதுதான் சார், அது துயரத்தெல்லாம் துயரம் தான். இப்போ இந்த மாதிரி நபர்களை வச்சுக்கொண்டு நம்ம எதுவுமே முடிவு பண்ண முடியாது. ஆனால் டிசைடிங் அத்தாரிட்டி ராகுலா இருந்துட்டாருன்னா, அவரை விஜயை சூஸ் பண்ணிட்டாருன்னா இங்கே களம் மாறுது. அப்படி ஒரு இதை பேசிடக்கூடாது, அப்படி ஒரு விஷயமே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பேசும் பொருளாக மாறிடக்கூடாதுன்னு திட்டமிட்டு தடுக்கத்தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பேசாத அமித்ஷாவும் விஜயோட பேசிட்டான்னு சொல்கிறீங்க. இங்கே பேசுன ராகுல் காந்தியை பற்றி யாருமே பேசவே மாட்டேங்கிற பொழுது இதில் அரசியல் உங்களுக்கு என்னென்னு புரியுதுல்ல. அப்போது எனக்கு ஒரே ஒரு டவுட் சார். தமிழ்நாட்டில் ஒரு அண்டாவா பல அண்டாவான்னு தானே? நான் ஒரே ஒரு டவுட் மட்டும் இல்லை அதான் கேட்குறேன். அது இல்லை, நான் வேற ஒன்று கேட்க இந்த 4 பேர் சேர்ந்து ரயில நிறுத்தினாங்க இல்லையா, மறியல் பண்ணாங்க இல்லையா, இந்த மேட்ரு ராகுல் காந்திகிட்ட போச்சா? வீடியோ எதை காட்டியிருப்பாங்களா? நல்லா காட்டுவாங்களா? காட்டுன்னு காட்டுவார். ஏன்டா நீ திமுகவுடைய இப்போதான் நம்ம எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கீங்க, நீங்கள் திமுகவுடைய அலையன்ஸில் இருக்கிறீங்க, ஒழுங்காக பேசி இந்த பக்கம் வெல் பிளான்ட் ஆர்கனைஸ் பண்ணாக்கா ஆர்கனைஸ் பண்ணி எவ்வளோ பெரிய க்ரௌடு காட்ட முடியும்? என்ன தெரியுமா அதுக்கு சொன்னாங்க விளக்கம்? ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது தகவல் கிடச்சி அப்படியே இறங்கி மறிச்சிட்டான். அவன் ஏற்ற வந்தான்னு தெரிஞ்சு அப்படியே ஏறி உள்ளே போயிட்டான். இல்லை, இப்படி ஒரு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தலைவர் இப்படி ஒரு போராட்டம் பண்ணாரு, மறியல் பண்ணாருன்றது ராகுல் காந்திக்கு கண்டிப்பா மேலிடத்துல தெரியப்படுத்திருப்பாங்களே, அதனால கேட்டேன். அதை பிஜேபி தெரியப்படுத்திருச்சு. அது புரியுமா உங்களுக்கு? பார்வ மாநிலத்தில் இருக்கக்கூடிய லட்சணத்தன்ட்டு. அப்போ இதெல்லாம் வந்து எடுபடா சார். இப்போ களம் எப்படி மாறுகிறது? இந்த விஷயம் நம்ம இந்த ராகுல் காந்தி வந்து இவர்கிட்ட பேசினாருன்ற விஷயம் கண்டிப்பா ராகுல் காந்தியை பத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு. அவர் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது, என்ன நடந்துச்சு, அவருக்கு விஜய்க்கு ஆறுதல் சொல்றதுக்கும் அவர் வந்து பேசியிருப்பாருன்னு போது ஒரு கூட்டணி கணக்குகள்லாம் வந்து நம்ம பேசுறது எப்படின்னாக்கா இப்பதான் அரசு பாஜக உள்ள வந்துருன்றதுக்காகவே முதல்ல வந்து ராகுல் காந்தி அவரை தடுத்தாருன்ற மாதிரியும் ஒரு செய்தி. அதெல்லாம் கிடையாது சார். அதாவது தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே மட்டும்தான் பிஜேபியால் உள்ளே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எதுவுமே செய்ய முடியல. கடைசி வரைக்கும் முக்குறாங்க, அங்கேயே உட்காந்து முக்குன்ட்டாங்க, இங்கிட்டு வராதுன்ட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, இப்போ 100வது ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ்-உடைய 100வது ஆண்டோடைய ஆரம்பகட்ட காலத்து திட்டமே அவங்களுக்கு என்னன்னாக்கா ஹிந்து ராஷ்டிரம், இந்தியா ஒரு ஹிந்துத்துவ நாடு, இதை அனௌன்ஸ் பண்ணணும். எல்லா இடத்துலையும் ஒரே நாடு, ஒரே எலெக்ஷன், ஒரே பிரதமர், ஒரே உணவு, இவ்வளவுதான் மூத்திரம், இவ்வளவுதான் தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது மாட்டு மூத்திரத்தை, நீங்க வேற ஏதாவது நினைச்சு கூட. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க அஜெண்டாவே எல்லா இடத்தையும் ஆக்கிரமிக்கணும் தான். அப்படி இருக்கும் பொழுது இங்கே எதுவுமே செய்ய முடியாத சூழல் நடந்து கொண்டு இருக்கிறதா? இந்த சூழலையும் ராகுலுக்கு தெரியும். அப்போது இங்கே எவ்வளோ ஸ்ட்ராங்காக நமக்கு வந்து 40க்கு 40 வெற்றி கிடைத்தது, ஸ்டாலின் கிடைத்த வெற்றி கிடையாது. மோடியா ராகுலான்னு வரும்பொழுது ராகுலுக்கு கிடைத்த வெற்றி. அப்போது இந்த சுச்சுவேஷனில் நம்ம எந்த ஸ்டாண்ட் எடுக்கணும், என்ன மாதிரி போகணுன்றது அவர் தெரியும். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் களத்தில் ஸ்டாலினுக்கோ கலைஞருக்கோ இந்த மாதிரி ஒரு க்ரௌடு வரதை அவர் பார்க்கல. அவர் சின்ன வயசில் இருக்கிற காலத்துலேருந்து அவர் இதை வந்து சரியாக வந்து எதையுமே பார்க்க முடியல. ஆனால் இன்றைக்கி சமகாலத்தில் பார்க்கும்பொழுது விஜய்க்கு இப்படி ஒரு க்ரௌடு தன்னிச்சையாக வராங்க. சார் நீங்கள் நேரு குடும்பம், அவங்கள்ட்டையும் எல்லா விதமான அதிகார மையமும் இருக்குது, எல்லாத்துடைய தகவலும் அவங்களுக்கு போகணும் பொழுது அப்போ நம்ம என்ன பண்ணலான்றது அவர் யோசிப்பாரா? யோசிக்க மாட்டார். அடுத்து வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணுன்றது அவர் ஆட்சி. இதை விட்டுட்டோம்னாக்கா நீங்கள் ஹிந்து ராஷ்டிரமாவோ இந்தியாவே ஹிந்துத்துவ நாடாவோ அனௌன்ஸ் பண்ணுவதற்கு ஏற்கனவே பிஜேபி எடுத்த முயற்சியை நான் ஞாபகப்படுத்துகிறேன். இந்திய ரூபாய் நோட்டில் லக்ஷ்மியோடைய படத்தையும் விநாயகருடைய படத்தையும் அச்சடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியோட முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னார். அதற்கான அர்த்தம் என்னன்னாக்கா, இந்தியாவை பற்றி தெரியாத, இந்தியா வந்து மதசார்பற்ற நாடு, இதை பற்றி தெரியாத நபர்கள் உலக நாடுகளை பார்க்கும் பொழுது இந்திய கரன்சியில ஹிந்துத்துவா கடவுள் அப்படின்னும் பொழுது அப்போ இந்தியாவே ஹிந்துத்துவா நாடுன்னு முடிவு பண்ணிடுவோம். அதற்காக செய்யப்பட்ட வெல் பிளான்ட் இது. அப்போ இதை எப்படி அவர் விட்டுற முடியும்? ஏற்கனவே ஆர்டிகல் 370 மாற்றுவதற்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 360 பக்கங்களை வந்து சட்டத்தை மாற்றி திருத்தி வச்சிருக்கிறாங்க. பொழுது இப்போது சிஐஏ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஒர்க் போர்ட்லேருந்து எல்லாத்தையும் கை வச்சு எல்லாத்தையும் நசுக்கக்கூடிய இவர்களை மீண்டும் விட்டுட்டா அவனுடைய அஜெண்டா என்ன தெரியுங்களா? திமுகவை இவ்வளவு நெருக்குவதற்கு பிஜேபி நெருக்குகிறது அப்படின்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? திமுக தனியாக இருந்துட்டா கூட அவன் திமுக டச்சே பண்ண மாட்டான். ஜாலியாக நீ வேலை செய்ய, நான் வேலை செய்யன்றவன். நீங்கள் இங்கே வந்து ஒரு அலைன்ஸ் வச்சுருக்கீங்கல்ல, நான் எல்லா இடத்துலையும் இந்தியா முழுக்க வந்து காங்கிரஸ் அழிக்கணும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்து எனக்கு எதிரான ஒரு கட்டமைப்பு இங்கே கேரளா அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அப்போ ஃபஸ்ட்டு யார் அடிக்கணும்? காங்கிரஸை முடிக்கிற வேலையை திமுகவே பார்த்துருவேன். ஆனால் நான் திமுகவை அடித்தாதான் நீ வந்து இந்த விஷயத்தை வந்து வளர விடாமல் போகிறதுன்றது எல்லாமே தலைமைக்கு தெரிஞ்ச பொழுது ஆப்ஷன் சார். இங்கே எப்பயுமே சாய்ஸை வந்து கரெக்டாக தேர்வு பண்ணுறதுல தான் நம்மளுடைய வளர்ச்சி. அப்போ ராகுலுக்கு நாளைக்கு இந்த மக்களையும் காப்பாற்றணும், ஆட்சியில் உட்காரணும்னாக்கா யாரை சூஸ் பண்ணுவார்? எய்தர் ஸ்டாலின் ஆர் விஜய்னு வரும்பொழுது ஆப்ஷன் விஜயாக தான் எடுத்திருக்கும் ஃபியூச்சரில். ஏன்னா எல்லா ஊடகங்களும் சொல்லிட்டாங்களே, இந்த சம்பவத்திற்கு பிறகுமே விஜய்க்கு மவுஸ் குறையில கூடுறாங்க, மக்களுடைய சப்போர்ட் இருக்கணும் பொழுது இது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இதைத்தான் பேசணும். ஆனால் இதை பேசிடக்கூடாதுன்னு தான்
பிஜேபி நேரேட்டிவ் வருது. எஸ், திரும்ப ஏன் அப்படி பேசுறாரு இப்ப? இல்ல தொடர்ந்து ஒரு ஆரம்பத்துல இருந்து இந்த கருத்தை வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த கருத்தை வைக்கிறாரு. அதே மாதிரி அண்ணன் ஏன் போய் ராஜபக்சே சந்திச்சாருன்னு ஒரு விளக்கம் கொடுக்க சொல்லுங்க, பேச சொல்லுங்க. அது இவ்வளோ பேசுறீங்களா வேக்கானம்? தமிழ் மக்களை கொன்று குவித்த ராஜபக்சேவை போய் எதுக்கு சிரிச்சுக்கிட்டே சந்திக்கணும்? கனிமொழியே டிஆர் பாலு கூட எல்லாம் சேர்ந்து போய் அவங்க தான் போறாங்க. உங்களுக்கு தான் விருப்பம் இல்லை, மக்களை காப்பாற்ற தான் நேசிக்க தரீங்க, திரும்பி வந்திருக்க வேண்டியதானே? அதெல்லாம் சந்திக்க முடியாது. போயா, நான் யார் தெரியுமா? அடங்க மறு, அத்து மீறு, அப்புறம் இன்னும் 2 இதை சொல்லுவாங்களே, திமிரியலு திருப்பி அடி. அப்படி சொல்லிட்டு வந்திருக்க வேண்டியதானே? ஏன் வரல? அப்படியே ராஜபக்சனை பார்த்து நெழுந்து மகம் அப்படியே கையை கொடுத்து சிரிச்சு, என்ன இதெல்லாம் யாரை ஏமாத்துறதுக்கு? இது ஆமகரியை விட மோசமா இருக்கு. நான் அப்படித்தான் பார்க்குறேன். பிகே பாட்ஸை மோசமா இருக்கு சார். இது என்னால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அண்ணனை பத்தி பேசாதீங்க ப்ளீஸ். ஓகே, ஓகேனா ஓகே, ஓகேனா ஓகே தான். நீங்க சொல்லிட்டீங்க அண்ணனை பத்தி பேச மாட்டேன் சொல்லிட்டீங்க. ஆமா, நான் அண்ணனை பத்தி பேச விரும்பல தான். ஆனா வந்து அண்ணன் கண்ட்ரோலே கட்சி இல்லைன்றது மட்டும் தான் ஒரு சங்கடமா இருக்குது. அதை மட்டும் பேசுங்க. ஏன் ஏன் என்ன அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு கட்சி? ஏன் என்ன ஆச்சு? என்னது கரெக்டா தானே இருக்கு. அவர் பேசுறதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. எல்லாம் இப்போ வெல் வெல் ப்ரிப்பேர்டா போயிட்டு இருக்காங்க. ஆஹா, ஆப்வியஸ்லி. நோ 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 நோ. அண்ணன் வந்து விஜயை வந்து ஆதரித்து பேசுகிறார். விஜய் ஆதரிச்சு பேசினா சொல்ல முடியாது, ஆறுதலா பேசினாருன்னு வச்சுப்போம். ஆறுதலா பேசினாரு. அது இப்போ போய் தம்பியே சொல்ல முடியாதுன்ற மாதிரி சொன்னாரு. ஆறுதலா பேசினாரு, ஆரம்பத்துல ஆதரிச்சும் பேசினாரு. விட்டுருங்க, வைஸ் வெர்சா முடிஞ்சிருச்சு. ரைட், இப்போ ஆதரிச்சு தானே பேசுறாரு. ரைட், கரூர் சம்பவம் குறித்து ஆதரிச்சு தானே பேசுறாரு. ஒரு கட்சியின் தலைவன் ஆதரித்து பேசுகிறார், எதிர்மனைகளை எடுக்கலன்னும் பொழுது கட்சியில் இருக்கக்கூடிய பிற நபர்கள் எல்லோரும் விஜய் போட்டு அட்டி அட்டின்னு அடிச்சு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன்னா அப்ப தலைமையோட கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம். தனி மனித கருத்து. தனி மனித கருத்து. கட்சியில இருந்துட்டு என்ன தனி மனித? நீ வெளியில வா விளக்கண்ண. என்ன கட்சியில் உட்காந்து தனி மனித கருத்து? கட்சி எங்க ஒரு தலைவன் ஒரு விஷயத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணதுக்கு அப்புறம் அது எதிர்மனை நின்று பேசுறது எப்படி கட்சி நீங்க சுதந்திர கருத்து நீங்க எடுத்துக்கிறீங்க? அப்ப அந்த கட்சிக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. அப்ப கட்சி அவர் கண்ட்ரோல் இல்லை, கட்சி நபர்கள் அவர் கண்ட்ரோல் இல்லைன்னு உங்களுக்கு புரியுதா? இல்ல நான் ஆதரிக்கிற மாதிரி ஆதரிக்கிறேன், அடிக்கிற மாதிரி அடின்றதா? சார் 2 யூடியூப் சேனல் வச்சிருக்கிறவங்க சார், அவங்க யூடியூபர்ஸா கூட நீங்க பார்க்கலாமே சார். நீங்க ஏன் சார் வந்து கட்சியோட ஆட்களா பாக்குறீங்க? கட்சியில இருக்கிறீங்களா இல்லையா பொறுப்புல? சார் கட்சியில இருக்காங்க சார். அப்போ ஒரு தலைவன் எடுத்ததை அதை மீறி ரகசியமா கூட பேசல, ஊர் முழுக்க உட்காந்து பாக்குற மாதிரி பேசுறேனாக்கா, ஏய் வாங்கட்ட அப்படின்னு அண்ணன் சொல்ற மாதிரி தானே இருக்கு. அண்ணனை மதிக்கலையா? மதிக்கல. நீ உன் வீர வசனம்லாம் இங்க என்கிட்ட பேசாதான், நான் தனி அப்படின்னு போறாங்கல்ல. இப்போ இது என்ன செய்ய சொல்றீங்க? அண்ணனை நம்ம வந்து கிண்டல் பண்ணக்கூடாது முடிவு எடுத்துட்டோம். அண்ணன் நம்மவா? சரி, நானும் நீங்க என்னமோ எல்லா அக்ரிமெண்ட்லயும் என்ன சேர்த்துக்கிறீங்க? நீங்க அக்ரிமெண்ட்ல தனியா சைன் பண்ணது நீங்க பாத்தீங்களா? இதுக்கே உங்களால விட்டு கொடுக்க முடியல. ஆனா அண்ணன் சொல்லியும் இதெல்லாம் இப்படி மீறி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணனுக்கு எனக்கு ஒரு விஷயம் ஒன்றும் புரியல சார். விஜய் வந்து எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு தலைவன் சொல்றதே வந்து இவனுங்க கேட்க மாட்டேங்கிறானுங்க, தற்கொலைன்னு பேசுறேன். அது யாருமே கட்சியில உறுப்பினரா இல்ல. நீங்க ரெண்டு பேரும் அது கட்சியில உறுப்பினர் கிடையாது. நான் சொல்றது பப்ளிக் இல்ல சார், அதான் சொல்றேன். அவரோட தொண்டர்கள்ட்ட அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு, சொன்னா விஜய் பேச்சையே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உங்க அண்ணன் என்ன சொல்றாருன்னே கேட்காம நீங்க பாட்டு இழுத்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களை எல்லாம் கட்சியில பொறுப்புல கூட பெருசா கிடையாது. ஆனா கட்சியிலே கிடையாது, அவங்க எல்லாம் கட்சியிலே கிடையாது. அவங்கள விஜய் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நீங்க சொல்லிட்டீங்க. இங்க விஜய் சீமான் சொல்றதுக்கு ஒரு வேலும் கேட்காம இஷ்டத்துக்கு மாறி மாறி வீடியோ போட்டு உட்காந்துருக்கிறீங்க. இதுக்கு எப்படி எடுத்துக்கலாம்? அப்போ நான் ஆமோதிக்கிறேன் அந்த கருத்தை. ஒத்துக்கிறேன். ஆமா ஆமா இல்ல ஆமோதிக்கிறேன். ஆமோதிக்கிறீங்க. ஆனா வந்து அண்ணனை வந்து ஆமகரியாவே இன்னும் நினைச்சிட்டு இருக்கான், கூட இருக்கிறவன் கண்டுக்க மாட்டான். அப்புறம் நினைச்சிருப்பான் வந்து போகுது அப்பப்ப அண்ணன் அப்படி நினைச்சிருக்காங்கிறது வருத்தமா இருக்கா இல்லையா? எனக்கு இருக்கும்ல. டெஃபினெட்லி. ஒரு அவ்வளவு பெரிய மனுஷன் ஒரு கட்சியில தனி மனுஷன் வந்து போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க போட்டுட்டு இருக்கீங்க, மாறி மாறி போட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்லி கண்டிக்கணும்ல. அப்பனா யூடியூபரா தான் இருப்பாங்க, வியூஸ்க்காக பண்றதா இருக்கும். கிடையாது, கண்டிக்கணும்ல. அப்ப அண்ணன் கண்டிச்சு நீ கேட்கலன்னு என்ன அர்த்தம்? அண்ணன் இதுக்கு ஒரு மாநாடு போடணும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாத்தையும் வச்சு ஒரு மாநாடு போடணும். இல்லைன்னு வச்சுங்களேன், கட்சியை கைப்பற்ற வேலை பார்க்குறாங்களான்னு கூட தெரியல. கண்டிப்பா அடுத்தடுத்து என்ன நிகழ்வுகள் நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.